நான் மெசேஜ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நானும் ஒரு சின்ன ஒரு சாட்சியோட உள்ள போக விருப்பப்படுறேன். ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், 1000 சாட்சி 1000 மெசேஜை காட்டிலும் சாட்சி பெரிய விஷயம். நான் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நபர் ஒருத்தர் வந்து ஒரு ஷாப்ல சந்திக்க நேர்ந்தது. அப்ப நான் அவரை பார்த்தேன். அவரை பார்க்கும் பொழுது சடனா என்னுடைய ஆவில வந்து ஒரு சில வார்த்தையில என் ஸ்பிரிட்ல ஆரம்பிக்குது. அவர்கிட்ட நான் போய் பேசணும்னு சொல்லிட்டு ஆவியர் என்ன இன்சல்ட் பண்ணாரு. நான் போயிட்டு அந்த தம்பிக்கிட்ட நான் பேசுறேன். அவரோட கிறிஸ்டியன் பண்ணேன். அப்போ பேசிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட சொல்றேன், பிரதர் எனக்கு தெரியல, என்னோட ஸ்பிரிட்ல ஒரு சில விஷயங்கள் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நிறைய காரியங்களை நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது நல்ல புன்முறுவலோடு எனக்கு பேச ஆரம்பிச்சவரு கொஞ்ச நேரத்துல அப்படியே உடஞ்சு போய் அழுக ஆரம்பிச்சு. அப்போ அவர் அழுதுகிட்டே இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஒரு மனசு தடவை பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சு நம்ம சொன்னாங்க. ஆனா குறிப்பிட்ட தப்பு பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டேன். அதனால நான் என்னை சர்ச்சில் இருந்து என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. நான் வெளியே வந்துட்டேன்னா நான் திருப்பி சர்ச்சுக்கு போய் பல வருஷம் ஆகுது. ஆனா நான் அந்த தப்புல இருந்து நான் உணர்ந்துட்டேன், நான் மாறிட்டேன். ஆனா என்னுடைய ஸ்தானத்தை நான் எழுந்துட்டேன். திருப்பி என் சபையில கூக மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தினமும் நான் அழுதுட்டு இருக்கிறேன். சர்ச் பாஸ்டருடைய பையனை வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு திருப்பி என் சர்ச்சுக்கு போக முடியாதுன்ற ஒரு மாதிரி ஏக்கத்தோட நான் அழுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு நான் அந்த தம்பி வந்து அவங்க லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கான். அப்போ என் மைண்ட்ல ஒரு பக்கம் சொல்லுது, இவ்வளவுதான் அப்படின்னு என்கிட்ட உடனே அவங்க என்கிட்ட சொல்றாரு, எனக்குள்ள இருந்து நீ அவனை பார்க்காதே, நீ கிறிஸ்துவுக்குள்ள அவனோட ஃபியூச்சர் பார்க்காதே, எல்லாரும் சொல்ற இடத்துல அவன் பண்ண அந்த தப்பின் அடிப்படையில நீ அவனை பார்க்காத, அவங்க நான் பார்க்கறது நீ பார்க்காத சான்று என்கிட்ட சொல்றாங்க இருக்கிறாரு. அப்போ நான் அந்த தம்பி கிட்ட சொல்றேன், தம்பி நீ கவலைப்படாத, என் ஸ்பிரிட்ல நான் ஃபீல் பண்ற வார்த்தையை நான் சொல்றேன். உனக்கு எந்த சபையில இருந்து உன்னை வெளியே போகணும்னு சொன்னாங்களோ அதே சபையில உன்னை திரும்ப கூட்டுவாங்க. யாரும் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதே பாஸ்டருடைய பண்ண உனக்கு கால் பண்ணுவாரு. நீ இழந்த ஸ்தானத்துல கர்த்தர் உனக்கு கொண்டு வந்து வைப்பாரு அப்படின்னு போது அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், அந்த அக்கா போனா அவங்க கால் பண்ணுவாங்கன்றதுலாம் வாஸ்தவம் இல்லைண்ணா அப்படின்னா. நான் சொன்னேன், இல்ல தம்பி இது நடக்கும். அப்போ அழுதுலே என்கிட்ட சொன்னாங்க, ஹக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா. இது வரைக்கும் நான் யாரையும் ஹக் பண்ணது இல்லை. நான் ஹக் பண்ணி அழுதுட்டு போயிட்டாங்க. வீட்டுல அந்த பையனை தேட ஆரம்பிச்சான். 3 வாரத்துக்குள்ள என்ன தேட ஆரம்பிச்சான். ஒரு நாள் ஒரு கடையில திரும்ப பார்க்க போய் சொல்றாங்கன்னா, நீங்க எந்த நேரத்துல சொன்னீங்கன்னு தெரியல, நான் சில நாட்களுக்குள்ள என்னுடைய பல வருஷம்ல நான் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் சார், போகாம இருக்கிறேன். சடனா எனக்கு அந்த பாஸ்டருடைய பையன்கிட்ட இருந்து கால் வந்தது. அவர் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாரு, நீ என்ன நிலைமையில இருக்கிறன்றது எனக்கு முக்கியம் இல்ல, நீ எப்படி இருக்கிறது முக்கியம் இல்ல, நீ திருப்பி வா, உன்னுடைய அதே ஸ்தானத்தில் ஒண்ணு வச்சு நாங்க பார்க்க விரும்புறோம், நீ திருப்பி அதே பாஸ்டர்கிட்ட இருந்து கால் வருதுனாலிட்டு அவன் தேம்பி அழுதுகிட்டே அந்த வார்த்தையை சொல்றான். அந்த வார்த்தையை சொல்லிட்டே அவன் சொல்றாங்க, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கும் போயிட்டேன்னா, நான் அந்த சர்ச்சுக்கு போன உடனே அன்னைக்கு இந்த கெட்ட குமார் ஸ்டோரி தான் பேசினாங்க. நான் லாஸ்ட்ல உட்காந்துட்டு இருந்தேன்னா என் மாஸ்டர் என்ன முன்னாடி கூப்பிட்டு எல்லாரும் என்ன கட்டி பிடிச்சி என்ன முத்தம் கொடுத்து என்னுடைய தாமரத்துல வச்சாருன்னா, எனக்கு எந்த நேரத்துல சொல்லுங்க தெரிஞ்சனா அவங்க என்னுடைய அப்பா, அவங்க என்னுடைய அவனுக்கு அடம் பண்ணாங்க. இனிமேல் எனக்கு காலம் பண்ண தேவையில்லா, இனிமேல் நானே போயிடுவேன் அந்த சர்ச்சுக்கு, என் லைஃப் மாறிடுச்சுன்னா நான் அவங்களுக்கு பார்த்துக்காக நான் அவங்களுக்கு நன்றி சொல்றேன்னு அந்த பையன் வந்து கண்ணீர் மழுக்க ரோட்ல எதுக்கு சேமிட்டு அழுது என்கிட்ட பேசிட்டே இருந்தான். அப்பா அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவங்க துக்கத்திலயோ துயரத்திலயோ வேதனையிலயோ உடஞ்சு போய் நொறுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இயேசு வாழ்க்கையை மாத்துவாருன்னு சொல்றதுக்கு ஒரு நபர் இல்ல. நீங்க நம்ம கடைவீதிக்கு போகும் பொழுதோ நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் சர்ச்ல மட்டும்தான் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு இல்ல. கடைவீதிக்கு போகும்போது ரோட்ல போகும்போது ஒரு சீசன் வருது, ஒரு ரிவைவல் வருது. அந்த ரிவைவல் சபையில ஆரம்பிக்காது, தெருக்களையும் வீதிகளுக்கும் நீங்க போகக்கூடிய இடங்கள்லாம் அந்த ரிவைவல் ஆரம்பிக்கும். நீங்க பேசும் போதே பரிசுத்த ஆவியானவர் மலை போல அந்த இடத்துல பயங்கரமா கிரியேட் செய்ய ஆரம்பிப்பாரு. நீங்க ஜஸ்ட் ஒருத்தனுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தையை டிக்ளேர் பண்ண போது அந்த இடத்துல ஆண்டவரை கிட்ட தீர்க்கதரிசனமா சொல்லல, நான் நல்ல பார்க்கல. அந்த இடத்துல அவனுடைய விசுவாசத்தை நான் கிறிஸ்துக்குள்ள பலப்படுத்துறதுக்காக நான் சொன்னேன். அந்த வார்த்தையை கிறிஸ்து இயேசு பலப்படுத்தினார். நான் சொல்றேன், ஒரு வேலை நீங்க ஒருத்தவங்களுக்காக போய் ஜெபிக்கும் பொழுது இவங்களுக்காக இப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு எந்த விஷயமும் வரலையே, என் ஸ்பிரிட்ல இல்ல, நீ அவங்க கிட்ட போய் இயேசு நல்லவரை நீ சொன்னாலே அவனுடைய வாழ்க்கையில நல்லவரை நீ வெளிப்படுவார்.
ஹalleluya. ஒருத்தருடைய வாழ்க்கை மாறணும்னாக்கா அவன் வாழ்க்கை மாறணும்னாக்க நீங்க போயிட்டு ஐயோ ஆண்டவரே நான் ஜெபிக்கலையே ஆண்டவரே, நீ நான் வீட்டுல வேக படிக்கலையே ஆண்டவரே, இல்ல நீ ரோட்ல போகும்போது யாரோ ஒருத்தன் அந்த இடத்துல தேவையில இருக்கிறானா, உன் தேவைகளை சந்திக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய பேரு இயேசு சொன்னா போதும் பரலோகம் அங்க செயல்பட ஆரம்பிச்சு. ஹalleluya.